வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல் சைக்கிளுடைய மைட்டாட்டிக் ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து செல் சைக்கிளோட இன்டர்ஃபேஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை வாங்க. இது அதோட கண்டினியூஷன் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து செல் வந்து எப்படி ஒரு மைட்டாட்டிக் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு தான் தயார் பண்ணிக்குது அப்படின்றது தான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ். அதை பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு இது வாங்க, கொஞ்சம் நல்லா புரியும். மைட்டாட்டிக் ஃபேஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு செல் வந்து 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸாக வந்து பிரிய போகுது. அதுக்கு தன்னை எந்த அளவுக்கு இது தயார் பண்ணிக்குது அப்படின்றத பார்ப்போம். அகைன் இது ஒரு 5 ஃபேஸ்க்கு உட்படுது. அது 5 சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸுங்க. வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரோஃபேஸ். இதை பற்றி பார்ப்போம். ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த சென்ட்ரோசோம்ஸ் உருவாயிருக்கும், 2 சென்ட்ரோசோம்ஸ். இந்த சென்ட்ரோசோம்ஸ்லேருந்து வந்து ப்ளூ கலரில் வெளியே வரக்கூடிய இந்த மைக்ரோ டியூபிள்ஸ் உருவாகும். இந்த மைக்ரோ டியூபிள்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ். இது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வளர 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 என்ன ஆகும்னா, இந்த சென்ட்ரோசோம்ஸை கார்னருக்கு, அதாவது போல்ஸுக்கு வந்து தள்ள பார்க்குங்க. இப்படி இந்த போல்ஸ் வந்து 2 போல்ஸுக்கும் இந்த சென்ட்ரோசோம்ஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த செல்லோட நியூக்ளியஸ்க்கு வந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஆல்ரெடி சிஸ்டர் குரோமாட்டிட்ஸாக இருக்குது இல்லைங்களா, கண்டென்ஸ்டு ஃபார்மில். அது இன்னும் இறுக்கமாயிடும். எந்த அளவுக்கு இறுக்கமாகும்னா, நம்ம இனிமேல் வந்து இந்த மைட்டாட்டிக் ஃபேஸே வந்து டோட்டலாக ஏற்ற மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த இமேஜஸ் காட்டுறாங்க, விக்கிபீடியாவில் எடுத்தது. இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரொம்ப இறுக்கமாக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இந்த நியூக்ளியர் மெம்பரேன் கொஞ்சம் டாட்டட் லைன்ஸாக தான், டாட்டட் சர்க்கிளாக தான் போட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நியூக்ளியர் என்வலப் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் கோல்ஜி அப்பரேட்டஸ், மற்ற வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபரல் ஓரத்துக்கு தள்ளப்படுங்க. 2 செல்லை பிரியன்றதுக்காக தன்னை தயார் பண்ணிக்கிறதுக்காக. எல்லாத்தையுமே 2ஆக வந்து பிரித்து பெரிஃபெரிக்கு தள்ள பார்க்கும், அதாவது பவுண்ட்ரிக்கு தள்ள பார்க்கும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். வந்து காயில் அதாவது சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரொம்ப இறுக்கமாகிடுங்க. இதுதான் வந்து ப்ரோஃபேஸில் நடக்குது. நியூக்ளியர் மெம்பரேன் மறையுது, கோல்ஜி அப்பரேட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் ஸ்மால் வெசிக்கல்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக உடஞ்சி அப்புறம் 2 பக்கமும் தள்ளப்படுது, பெரிஃபெரிக்கு தள்ளப்படுதுங்க, அது ஓரத்துக்கு தள்ளப்படுது. மைக்ரோ டியூபிள்ஸ் வந்து ஒரு பக்கம் வளர்ந்து வளர்ந்து சென்ட்ரோசோம்ஸு போல்ஸுக்கு தள்ளப்படுதுங்க. இதுதான் ப்ரோஃபேஸ் நடக்குது. அடுத்த ஸ்டேஜான ப்ரோ மெட்டாஃபேஸில் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ரோ மெட்டாஃபேஸ். டோட்டலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு இல்லைங்களா, அது டோட்டலாக மறைஞ்சிரும். வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது மறுபடியும் டைட்டாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து மைக்ரோ டியூபிள்ஸ் ஒன்று இல்லைங்களா, மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ், இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸோடைய அந்த சென்டர் பாயிண்ட், சென்ட்ரோமியரில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரில் தான் வந்து அந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சென்ட்ரோமியரில் ஒரு ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து. அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கைனட்டோகோர். இந்த இடத்துல தான் வந்து அந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் வந்து அட்டாச் ஆகிக்கும். நாங்கள் சிம்பிளிசிட்டிக்காக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். மற்ற மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸும் வந்தாலுமே என்ன ஆகும்னா, அந்த நியூக்ளியர் ரீஜன் வரைக்கும் நல்லா வளர்ந்து வரும். இது மேலே ஒரு 2 ஓவர்லாப் ஆக ஆரம்பிக்குங்க. ஓவர்லாப் ஆகும்போது என்ன ஆகுன்றது அந்த அடுத்த ஃபேஸான முக்கியமான ஃபேஸ் ஆனாஃபேஸில் சொல்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரோமியரில் இருக்கக்கூடிய கைனட்டோகோரோட வந்து மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் வந்து அட்டாச் ஆகிக்கும். அகெயின் இந்த ஸ்டேஜ்லையுமே இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து தன்னை ரொம்ப இறுக்கமாக்கிட்டே இருக்குங்க. எந்த அளவுக்கு இறுக்கமாக்கும் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜான மெட்டாஃபேஸ் வரைக்கும் இறுக்கமாக்கிட்டே இருக்கும். ரொம்ப டைட்டாக, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு டைட் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஃபேஸான என்ன ஃபேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாஃபேஸ் பார்ப்போம். மெட்டாஃபேஸ். இந்த மெட்டாஃபேஸில் என்ன நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கவனிக்கலாம், டோட்டலாக இந்த நியூக்ளியர் என்வலப்பே இந்த இடத்துல இல்லை. அகெயின் ஆர்கனல்ஸ் வந்து தள்ளப்பட்டிருக்கு 2 பக்கமும். மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ் வந்து ஈவன் ஓவர்லாப் ஆகுது. கொஞ்சம் போடுறேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகுது, நியூக்ளியர் ரீஜன் வரைக்கும் நல்லா ஓவர்லாப் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் கரெக்டாக அலைன் ஆகி கரெக்டாக ஒரு நடுவில் ஒரு சிமெட்ரி மாதிரி ஒரு இந்த லைனில் வந்து இந்த பிளேனில் வந்து உட்காந்துருக்கு. இந்த பிளேனுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லுவோம். சரி, மெட்டாஃபேஸ் பிளேட்டு ஆர் ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்லுவோம்.
ஈக்குவட்டோரியல் பிளேன். ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் பிளேனில் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அசம்பிள் ஆகி அலைன் ஆகி ஸோ வந்து ஒரு பிரியறதுக்கு சரியான டைம் மாதிரி அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் கண்டென்சேஷன் நடக்குங்க. அதாவது மேக்ஸிமலி சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆர் கண்டென்ஸ்டு. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆர் கண்டென்ஸ்டு. ஸோ அடுத்த ஃபேஸான ஆனாஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுதாங்க மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் ஒன்றும் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அலைன் ஆகிடும். அலைன் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து மேக்ஸிமம் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ஆனாஃபேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த அட்டாச் ஆகிருந்த கைனடோக்கர்லேருந்து கொஞ்சம் வந்து எலாங்கேட் ஆகும். அதாவது மறுபடியும் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரோசோம் இருக்கு இல்லைங்களா, அதை மறுபடியும் பின்பக்கம் புஷ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு புஷ் பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த சிஸ்டர் குரோமாட்டிட் பிச்சு எடுத்துருச்சு. நீங்கள் கவனிக்கலாம், அதை ரெண்டாவே பிரித்து எடுத்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு இது வளர்ந்து இது பின்பக்கம் தள்ள என்ன ஆகும்னா செல்லும் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துடும். ஸோ செல்லும் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்துடும். இனிமேல் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் நம்ம குரோமாட்டின்னு சொல்ல மாட்டோம், இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ்னே சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸாகவே அது ஆகிடுச்சு. அகெயின் வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்பிண்டில்ஸ்லாம் ஓவர்லாப் ஆகி தான் இருக்குன்னு. அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் நம்ம. அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபேஸ். ஸோ டெலஃபேஸில் என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டேஜ் எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ் வளர்ந்துருந்தீங்களா, அது ஃபஸ்ட்டு கட் ஆகிடும். கட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பிண்டில்ஸ் எல்லாமே வந்து மோனோமர்ஸ் ஆகிடும். ஸோ மோனோமர்ஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். சைட்டோஸ்கெலிட்டனாக அது மாறிடும். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன்னா ஒன்றும் இல்லை, ஒரு செல்லுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆக்டின் ஃபிலமெண்ட் சொல்லுவோம், அந்த மைக்ரோடியூபிள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த சைட்டோஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குற வேலையை வந்து இந்த ஸ்பிண்டில்ஸ் இனிமேல் பார்த்துக்கும். ஸோ அதாவது என்ன சொல்லுவோம்னா இப்படி வளர்ந்த ஸ்பிண்டில்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சி கட் ஆகி மோனோமர்ஸ் ஆகி இந்த உருவாகக்கூடிய புது செல்லுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய சைட்டோஸ்கெலிட்டனாக அதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து இது வரைக்கும் நியூக்ளியர் என்வலப் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ செல்ஸ் வந்து அதாவது குரோமாட்டிட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆயிருந்தது இல்லைங்களா, அது வந்து குரோமோசோம்ஸ் அன்ராவலுங்க. கண்டென்ஸ் ஆகிருந்ததெல்லாம் இறுக்கமாக இருந்ததெல்லாம் ரிலீஸ் ஆகி நார்மல் குரோமோசோம்ஸ் மாதிரி எப்படி வந்து ஒரு நூல் சிக்கனம் போல் இருக்குமோ அதே மாதிரி அதே ஸ்டேஜுக்கு அது வந்துடும். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேஸ்லாம் நடந்ததோ அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஃபேஸ் தான் வந்து முக்கியமாக வந்து டெலோஃபேஸுங்க. அதாவது ப்ரோஃபேஸும் மெட்டாஃபேஸும் ஆனாஃபேஸும் ரிவர்ஸ் ஆகிறது தான் வந்து இந்த டெலோஃபேஸுங்க. ஸோ இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, அதுக்கடுத்து வந்து சைட்டோகெனிசிஸ் இருக்குது. அதாவது செல்லு ஆக்சுவலாக ரெண்டாக பிரியணும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் தான் வந்து சைட்டோகெனிசிஸ். ஸோ சைட்டோகெனிசிஸில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. சைட்டோகெனிசிஸ் வந்து அனிமல் செல்லுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளான்ட் செல்லுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அனிமல் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லே பிரிஞ்சு 2 செல்லாக உருவாகும். வேற பிளான்ட் செல்ஸில் அப்படி கிடையாது. என்னன்றதை சொல்கிறேன் நான். ஸோ அனிமல் செல்ஸ் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பிக்சர் எடுத்துருக்கேன் நான் கூகுளில். ஸோ அனிமல் செல்ஸில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து எந்த மெட்டாஃபேஸ் பிளேட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மெட்டாஃபேஸ் பிளேட்டில் வந்து இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் ஆகி ஒரு கரெக்டாக வந்து ஒரு கான்ட்ராக்டல் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு விரிசலை ஏற்படுத்துங்க. அந்த விரிசல் உருவாகும் போது என்ன ஆகும்னா செல்லையும் பிளாஸ்மா மெம்பரேனையும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. செல்லையும் பிளாஸ்மா மெம்பரேனையும் தனியாக பிரித்து எடுத்துரும் அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் ஒரு விரிசலை ஏற்படுத்திங்க. அதாவது ஃபிஷர்னு கூட சொல்லலாம். ஒரு விரிசலை ஏற்படுத்தி செல்லை ரெண்டாகவும் அந்த ஈவன் செல்லை பிரிக்கும் போது பிளாஸ்மா மெம்பரேனையுமே ரெண்டாக பிரிச்சுருங்க. அதுதான் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. வேறு பிளான்ட் செல்லில் வந்து அந்த பாசிபிலிட்டி இல்லை. என்ன ஒன்று, அந்த கோல்ஜி வெசிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கோல்ஜி வெசிக்கல்ஸ் அகெயின்ஸ்ட் வந்து இந்த மெட்டாஃபேஸ் பிளேட்டில் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ அதுவே வந்து ஒரு செல் பிளேட்டாக ஃபார்ம் ஆகி புது செல்வால் உருவாயிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா செல் வந்து ரெண்டாக பிரியல. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிட் செல்வால் தான் காரணம்.
செல் வாலே ரொம்ப ரிஜிடாக இருக்கிறதுனால அதை உடைக்கிறது அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வேறஸ் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ஜி வெசிகல்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு செல் பிளேட்டே உருவாக்கிடுது. ஸோ அகைன் அதுக்கப்புறம் வந்து அகைன் இன்னொரு செல் வால் ஆகிடுது. செல் அகைன் திருப்பி 2 தனித்தனியாக தான் இருக்குது. நீங்கள் கவனிக்கலாம் சார். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருந்தது இதுதாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பார்த்தோம் வந்து இல்லைங்களா, இது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜில் எடுக்கக்கூடிய நம்ம மைட்டாட்டிக் ஃபேஸே வந்து டோட்டலாக கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தேன். நீங்களும் வேணால் போய் பார்க்கலாம் நீங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோ ஃபேஸ் இங்கே இருக்குது. அடுத்து வந்து ப்ரோ மெட்டாஃபேஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் மெட்டாஃபேஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து அந்த பிங்க் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மெஜந்தா கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டோகோர். இந்த கைனட்டோகோர் தான் வந்து, அதாவது சிஸ்டர் குரோமாட்டிஸில் சென்டராக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரோமியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்களா, அதுதான் வந்து அந்த கைனட்டோகோர். அதில் தான் வந்து மைட்டாட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ். அது எல்லாம் போய் மெட்டாஃபேஸில் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸோட போய் அட்டாச் ஆகக்கூடிய அந்த பிங்க் பாயிண்ட்ஸ் தான் வந்து கைனட்டோகோர். அதுதான் அந்த இடத்துல பிங்க் கலராக இருக்குது. இந்த இடத்துல இதே நீங்கள் எது பார்க்கலாம், நீங்கள் டெலஃபேஸ் ஆனஃபேஸ். ஸோ ஆனஃபேஸில் வந்து பிடிச்சி இழுக்கிறத பார்க்கலாம் நீங்கள். அட்டாச் ஆன பிறகு தனியாக பிரிச்சிருச்சு. ஸோ பிரித்து செல் ஓவல் ஷேப்பில் போயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஈவன் தனித்தனியாக போயிடுச்சு. இந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ்லாம் ஓவர்லாப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், டெலஃபேஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ டெலஃபேஸில் டோட்டலாக பிரிஞ்சிருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் மூலம் 2 செல்லாக பிரிஞ்சிடும், அது வேறு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.